Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. Right. All right. Fine. Sorry. First thing, இன்றைக்கு நான் முதல் விஷயம் உங்களுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் பற்றி இன்றைக்கு முதல் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் அண்ட் மேபி லைக் இன்றைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன என்ற ரோட் மேப் அண்ட் ஸ்டார்டிங். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கு தான் ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். பட் அதுக்கு முன்னாடி கணக்கு டாஸ்க்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி கணக்கு விஷயங்கள் தந்திருப்பேன். பட் எல்லாம் பெண்டிங்ல இருக்குமென்று நம்புறேன். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இன்றைக்கு கணக்கு விஷயங்கள் கதைச்சிருவோம். தென் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அண்ட் இந்த கிளாஸ்ல மொத்தமா நான் ரிக்ரூட் பண்ணது, பிளான் பண்ணது 6 பேர். பட் கமிட் ஆனது 6. ஐ மீன் லைக் 4 மெம்பர்ஸ். ரைட். ஸோ 4 பேர். அதுல 2 பேர் ஸோ இன்றைக்கு லீவ். பட் பிரச்சனை இல்லை. என்று சொன்னா இன்றையிலிருந்து போடக்கூடிய எல்லா கன்செப்டுகளும் ஸோ ஐ வில் ரெக்கார்ட் இட் அண்ட் வில் அப்லோட் இட் லைக் உங்களோட யூடியூப்ல உங்களுக்கு நீங்க மட்டும் பார்க்குற மாதிரி அன்லிஸ்டட்ல உங்களுக்குரிய ஃபைல்கள் தரப்படும். ரைட். ஸோ நீங்க பார்க்குற மாதிரி, மற்றவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்காது. பட் நீங்க மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ தட் இஸ் திங். ரைட். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், கோர்ஸ் ஓவர்வியூ அண்ட் ட்ரைனிங் கன்செப்ட் எல்லாத்தையும் நம்ம கதைச்சிருவோம். அண்ட் கிளாஸ் வராதாக்கள் மற்ற விஷயங்கள் அதை அவங்க அவங்க பார்த்துக்கொள்வாங்க இந்த வீடியோவில். பட் இருந்து என்னென்ன விஷயம் எப்படி கொண்டு போக போகிறோம், என்னென்ன கிளாஸ் ஷெடியூல்ஸ் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் என்ன, இன்ட்ரடக்ஷன்ஸ் என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன விஷயம் படிக்க போகிறோம் என்ற எல்லாத்தையும் நான் கதைச்சிடுறேன். ரைட். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், லைக் ஏதாவது ரைஸ் ஆனா ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது விஷயங்கள், இஃப் எனி ஒக்கர்ஸ் லைக் ஏதாவது நடந்தா ஜஸ்ட் லெட் மீ நோ த்ரூ த chat. லைக் chat ஆப்ஷன் இருக்கும். அந்த chat ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாவது என்று சொன்னா எனக்கு தெரியப்படுத்துறது. ரைட். த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த chat ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்றதானே மைக்கை மியூட் பண்ண முடியாது இந்த டைம்ல. ஏன்னா அதை நான் வந்து அன்மியூட் பண்ற ஆப்ஷன்ஸ் இல்லாம ஆக்கியிருப்போம். ஏன்னா மேபி லைக் அது சில டைம் பை மிஸ்டேக் லைக் நீங்க கிளிக் பண்ணியிருந்தா கூட இப்போ இந்த அது ஒரு மேபி லைக் ஒரு இன்ட்ரப்ஷனாக வர்றதுக்காக அதை நிப்பாட்டிருக்கும். ரைட். அண்ட் இன்றைக்கு ஒரு ஷோர்ட் செஷன் தான். பட் இன்றையிலேருந்து நீ ஒன்றோட்டு நாள் கிளாஸஸ் நடந்துட்டே இருக்கும். ரைட். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் முக்கியமான பேசிக் விஷயங்களை பற்றி நான் கதைப்பேன். இன்றைக்கு ஒரு சின்ன ஷோர்ட் செஷனில் நான் உங்களுக்கு இதுகளை சொல்ல பார்க்குறேன். அண்ட் தென் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்ஸாக கூட்டி கொண்டு போக பார்க்கணும். ரைட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த டைமில் கொஞ்சம் ஜாயின் பண்ண பாருங்க. மேபி லைக் 8:05 ஜாயின் பண்ண பாருங்க. தட் வில் பி அ பெட்டர் திங். ரைட். ஸோ அது உண்டு. ரைட். சரி. ஃபர்ஸ்ட் திங், நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். I will take the presentation. I hope you guys are seeing my screen as well as hearing the voice clearly. Like if any issues regarding that, like screen பார்க்கறதுல, screen share ஆகுறதுல அல்லது voiceல ஏதாவது இஷ்யூஸ் யாருக்காவது இருந்தா ஜஸ்ட் லெட் அஸ் நோ. லைக் யாராவது ஒரு ஆளுக்கு தான் அந்த இஷ்யூ இருக்குன்னு சொன்னா செக் ஆன் யுவர் சைட். லைக் உங்களோட சைட்ல என்ன பிரச்சனை பாருங்க. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. ரைட். சேட்ல சொல்லுங்க எனக்கு. எல்லாரும் சொன்னா மேபி லைக் எந்த சைட்ல பிரச்சனை இருக்கலாம். But 2 days are like weather conditions கொஞ்சம் upset, like so maybe pop up. Right. Okay. But நான் ரெக்கார்ட் பண்றதால you can refer the video. Right. I will share the link in the group. Right. So first thing, so காமனா எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க என்ரோல் ஆயிருக்கிற கோர்ஸ் வந்து லைக் ஸோ உங்களுடைய கோர்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ்ன்றது ஒரு பக்கம். இதில் ட்ரைனிங்காக செய்கிறாக்களும் இருக்கீங்க, ட்ரைனிங் செய்து கொண்டு இதை படிக்கிறாக்களும் இருக்கீங்க, இதை படிச்சு ட்ரைனிங் செய்கிறாக்களும் இருக்கீங்க. ரைட். ஓகே ஃபைன். பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்கும் பொதுவாக இந்த கோர்ஸ் தனியாக ஒரு செக்மெண்ட். ஸோ ட்ரைனிங்ன்றது அது நீங்கள் 3 மாதம் முடிஞ்ச பிறகு இருக்கிற விஷயம். பட் இப்போ நாம கதைக்கிற கன்செப்ட் அல்லது சில பேர் 3 மாதம் ட்ரைனிங் மட்டும் செஞ்சு இதோட செஞ்சிருப்பீங்க. ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்ற இந்த கோர்ஸ் ஆக்சுவலி 3 months டியூரேஷன். ஸோ 3 மாசத்துக்கான டியூரேஷன் தான் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் 3 months கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு சொன்னா, மேபி லைக் நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக விரும்புறீங்களா இருந்தா, அல்லது ஏதாவது ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க, மேபி லைக் டிப்ளோமா ஓ ஹையர் டிப்ளோமா அல்லது டிகிரி படிக்கிறீங்கன்னு சொன்னா, மேபி லைக் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் த மாடியூல்ஸ் லைக் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கன்செப்ட்ல ஏதோ ஒரு சைட்ல நீங்க வந்து டெவலப்பர் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இது தரும். தட் இஸ் த திங் ஆக்சுவலி. பட் தேர் இஸ் நோ எனி ப்ரீ ரிக்வெஸ்ட் லைக் நீங்க இது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட்
at least you just need to be like knowledge like சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, இன்டர்நெட் பாவிக்கிறது, ப்ரௌஸ் பண்றது, அட்லீஸ்ட் இந்த விஷயங்களாவது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன் ஆர்டர் டு assess your like daily routine, right? So அந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், right? So be aware of that. So software development இந்த கான்செப்ட் தான் நாம இங்க full stack development இந்த 3 months கோர்ஸ் படிக்கிறோம். பட் நாங்க இதை 3 months சொல்லாமல உண்மையிலேயே சில பேருக்கு 4 months சில பேருக்கு 6 months சொல்லியிருப்போம். அந்த விஷயம் என்னன்னு சொன்னா 3 months உங்களுக்கு கோர்ஸ் வைஸா நீங்க படிப்பீங்க. தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல், கோர்ஸ் இது ப்ராக்டிக்கல். அண்ட் தென் சில பேர் 1 month போட்டுருவீங்க. நீங்க விரும்பினா அது 3 month மாத்திக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது ட்ரைனிங். ஸோ டோட்டலி 6 month இன்டர்ன்ஷிப் பண்ற ஒரு கன்செப்டும் வரும். 6 monthக்குரிய ஒரு கோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர்ன்ஷிப்புக்குரிய ஒர்க்கர்ஸ் டெக்னாலஜிஸ் என்ற கம்பெனி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், ரைட்? ஸோ அதே நேரம் மீன் டைம் லைக் 6 monthக்குரிய கோர்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். திஸ் இஸ் த ஆக்சுவல் திங்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு தான் நீங்க பே பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் அ நான் பெய்ட் இன்டர்ன்ஷிப். நாங்க உங்களுக்கு தர கன்செப்ட். இந்த 2 விஷயத்தையும் தெளிவாகி கொள்ளுங்க. முதல் விஷயம், ரைட்? ஸோ 2க்கும் சம்மந்தம் இல்லை, பட் 2க்குரிய சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு தரோம். இதுல 3 months நான் உங்களுக்கு கோச் பண்ண போறேன், ரைட்? ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்துறேன். லைக் I will show it to you, like, yeah. So this is the actual roadmap. I hope you are seeing this, right? So stage 1, stage 2 and சொல்லி stage 11 வரைக்கும் there are some particular things, right? So இதுதான் உங்களுக்குரிய concepts. இது stage 1ல வந்து HTML5. HTML5 means it's an updated version of an HTML. So first thing நாங்க HTML ல தொடங்குவோம். Basic HTML5ல இருந்து தொடங்குவோம். And then CSS. CSS mean cascading style sheet. ஒரு content இருக்குன்னா அந்த content HTML செய்து ஓவனைஸ் பண்ணி தென் அந்த கண்டென்ட்டை நீங்க டிசைன் பண்ண போறீங்க. லைக் ஸோ இந்த 2 விஷயம் முடிச்ச பிறகு ஜிட் அண்ட் ஜிட் ஹப். ஸோ நீங்க செய்யற ப்ராஜெக்டை அப்லோட் பண்றது, ரெப்போசிட்டரி மேனேஜ்மெண்ட்ஸ், ஆல் த ஸ்டாஃப் ரிலேட்டட் டு திஸ் ஐ வில் டீச் யூ, ரைட்? ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான் மெயின் ஸ்டேஜ். தென் 4வது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்வீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயம் இது, நான் இன்றைக்கு சொல்லியாகணும். ஸோ மொத்தமா நீங்க 3 ப்ராஜெக்ட் செய்வீங்க. 3 ப்ராஜெக்ட் செய்வீங்க இந்த 3 மாசத்துல, சரியா? 3 ப்ராஜெக்ட் இந்த 3 மாசத்துல 3 ப்ராஜெக்ட், மேபி லைக் 1 monthக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, ரைட்? ஸோ அப்போ முதலாவது HTML CSS ஓட ஜிட்ஹப்போட சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட். தென் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சு, ஜாவா ஸ்கிரிப்டோட நீங்க ஆங்குலர், வியூஸ் இதெல்லாமே வராது, ரியாக்ட், சரிதானே? நாங்க ரியாக்ட் போறோம். சில இன்ஸ்டியூட்ல ஆங்குலர் தொடங்க, சில வியூ தொடங்க, ரைட்? எங்களோட கன்செப்ட் MERN, MERN. ஸோ ரியாக்ட் நாங்க படிக்கிறோம். ஸோ ரியாக்ட் கன்செப்ட். ஸோ ரியாக்ட் கன்செப்ட் முடிச்சோன்னா அடுத்த ப்ராஜெக்ட், அஃப்கோர்ஸ் அதுவும் ஜிட்ஹப்போட சேர்ந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க, ரைட்? ஸோ அடுத்த ப்ராஜெக்ட். தென் பேக்எண்ட் Node.js, ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் வரும்போது நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்எண்ட் 2 விஷயமும் செய்யணும். ஸோ Node.js இதெல்லாம் டீப்பா நம்ம அடுத்த கிளாஸஸ்ல கதைப்போம். ஜஸ்ட் ஓவர்வியூவா சொல்றோம், ரைட்? ஸோ Node.js என்ற கன்செப்ட். தென் டேட்டாபேஸ் MongoDB, இட்ஸ் a NoSQL database, ரைட்? ஸோ இந்த விஷயம் கனெக்ட் பண்ணி, ஸோ ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ற API கன்செப்டுகளும் படிச்ச பிறகு ஸ்டேஜ் அடுத்த ப்ராஜெக்ட். So this is actually a roadmap for the full stack developer. ஸோ இதைத்தான் எங்களோட கோர்ஸ்ல நீங்க 3 months மெனக்கெட போறீங்க. அண்ட் 3 months இப்போ ட்ரைனிங் செய்ய போறீங்க. ஒரு MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ப்ராஜெக்டுகளுக்குள்ள ஈடுபட போறீங்க. திஸ் இஸ் த ஆக்சுவல் பாத்வே ஆஃப் திஸ் கோர்ஸ். அண்ட் ரியலி சாரி ஃபார் த டிலே. லைக் எனக்கு தெரியும் சில பேர் 2 மாசம், சில பேர் 1 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோர்ஸ் தொடங்குறதுக்காக. பட் ரியலி சாரி ஃபார் தட். நான் ஒரு 2 பேருக்காக பார்த்துருந்தேன். ஃப்ராங்கா சொல்ல போனா தட் இஸ் த ஆக்சுவல் திங். பட் அது பெருசா வாய்ப்பளிக்கல, ரைட்? ஓகே, ஃபைன். So we can continue like with these 4 people, right? Okay. So நான் இப்ப இந்த 4 பேரோட இந்த 3 மாசத்துக்கு டிராவல் பண்ண ரெடி. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப். லைக் நான் இதை சொல்ல விரும்பினா நான் அதை முதல் சொல்லிடுறேன், ரைட்? அடுத்த விஷயம், ஸோ இப்ப இந்த ரோட் மேப்புக்கு நாம தொடங்குறதா இருந்தா உங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்றை படிப்பீங்கன்னா நோட்ஸ் தான் சொல்லி இதுல இது நோட்ஸ் பாடம் இல்லை. உங்களுக்கு 1 நாள் 2 நாள் தான் நோட்ஸ் அப்படி வரும். சொல்ல போனா அடுத்த கிளாஸ்ன்றது ஃபுல் தியரி கான்செப்ட், வெப் டெக்னாலஜிஸ், வெப், ரியாக்ட் எல்லாம் என்னென்னன்றதை எல்லாத்தையும் நான் விளங்கப்படுத்துவேன். தென் அதுக்கு பிறகு அவ்வளவுமே ப்ராக்டிக்கல் மட்டும்தான். ஏன்னா இது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கான்செப்ட் தானே. ஸோ இதுல வந்து நான் தியரி அவங்களுக்கு தந்து பாடமாக்குறதுல ஒன்றுமே இல்லை, ரைட்? அப்ப நீங்க முதல் இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் டெவலப்பரா நீங்க மாறுறதுக்கான விஷயம். மேபி லைக் 3 months முடிய நாங்க அடுத்த கோர்ஸ் தொடங்க, அது விரும்புறாக்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். தட் இஸ் ஆக்சுவலி மொபைல் டெவலப்பர்.
ஸோ மொபைல் ஆப் டெவலப்பர் அது இப்போ நமக்கு தேவையில்லை. நாம இதுக்குள்ள இருந்தோட அதை கதைக்கிறது இப்போ தேவையில்லை. பட் திஸ் திங். ஸோ எங்களுடைய அகாடமியால வளமையா செய்யப்படுற 2 கோர்சஸ் இந்த 2 கோர்சஸ் தான். ஸோ இதில் நீங்க இந்த கோர்ஸ்ல இருக்கிறீங்க. இதுல 2 விதமான டெக்னாலஜி நாங்க வளமையா சூஸ் பண்றது. பேசிக் டெக்னாலஜிஸ் வரும்போது பூட் ஸ்ட்ராப் பிளஸ் பிஹெச்பி, இதுதான் பிஹெச்பி கோர். இது ஒரு செக்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. இன்னொன்று MERN. இதுதான் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ இதில் நீங்கள் இந்த டெக்னாலஜியை தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, படிக்கிறீங்க. ஸோ ஒரு கோர்ஸாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிக்க போறீங்க என்றதை விளங்கிக் கொள்ளுங்க, முதல் விஷயம். ரைட். ஸோ இதன்படி தான் நீங்கள் இப்போ ட்ரைனிங் 3 மாதம் நீங்கள் ப்ராஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ண காட்ட போறீங்க. அங்கே வந்து திரும்ப உங்களுக்கு 3 மாதம் சொல்லி தரப்போனா நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு செனாரியோக்குமே ரியல் டைமாக இருக்கும், டம்மி ப்ராஜெக்ட்ல இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ், ரைட். ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இப்படி 3 months இந்த மெனக்கெட போற இந்த டெக்னாலஜிஸ்ல இப்போ MERN என்ன என்றதை நீங்க கொஞ்சம் ரெடி ஆகணும். அதுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா தேறிக்கிட்டீங்களா நான் அதை கதைப்பேன். அது பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ உங்களோட லேப்டாப் உங்கள்ட்ட இருக்கணும், பிளஸ் நெட்ஒர்க். நல்ல ஒரு நெட்ஒர்க் கவரேஜ் எல்லாம் முக்கியமான நெட்ஒர்க் கன்செப்டோட இந்த 2 விஷயம் இருக்கும். இதுல என்னென்ன கன்செப்டோ நீங்க ரெடியாக இருக்கணும் அடுத்த கிளாஸுக்குள்ளன்றதை நான் சொல்லிடுறேன். ரைட். ஸோ அதுக்கெல்லாம் முதல் காட்டுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் விஷுவல் ஸ்டுடியோ கோட். So this is the thing, Visual Studio Code, not Visual Studio, Visual Studio Code என்றதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். Visual Studio Code என்றதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் JIT. ஸோ JIT என்று சொல்லுவோம், GIT, JIT என்று சொல்லுவோம், அண்ட் GitHub என்று சொல்லுவோம். ஸோ GitHub பண்றதுக்கு போய் ஒரு அக்கௌண்ட் தராங்க, அக்கௌண்ட் திறக்கணும். GitHub அக்கௌண்ட் ஒன்று நீங்க வச்சிருக்கணும். ப்ராப்பரான இமெயில் அட்ரஸ்ல ப்ராப்பரான நேம் கொடுத்து ஒரு GitHub அக்கௌண்ட் தராங்க. ரெண்டாவது விஷயம், அதுக்கு எந்த விதமான விஷயமும் தேவையில்லை. நான் வேணுமென்றால் GitHub திறக்கிறதுக்கான வீடியோ உண்டு எங்களோட ஊக்கஸ் அகாடமி இருக்கு. இஃப் எனி இஷ்யூஸ் யூ கேன் ரிஃபர் தட். பட் GitHub அக்கௌண்ட் ஒன்று தராங்க. ஆஸ் வெல் ஆஸ் ஜிட்னு நீங்க நார்மலா டைப் பண்ணீங்கன்னு சொன்னா the website will appear at the first. So here you can download the software like சரிதானே. அப்போ ஜிட்டன் இந்த விஷயத்துல டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு தானே. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க கிளிக் டு டவுன்லோட் கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அக்கௌண்ட் ஒன்று ஆன்லைன்ல திறக்கணும், அண்ட் சாஃப்ட்வேர் மஸ்ட் பி இன்ஸ்டால்டு லோக்கலி லைக் உங்களோட கம்ப்யூட்டர்ல. இது ஒன்று. அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அண்ட் அது ஆக்சுவலி ஒரு ப்ரௌசர் கூகுள் குரோம். ஸோ தீஸ் ஆர் த 3 சாஃப்ட்வேர் டூல்ஸ் இனிஷியலி உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட், தட் இஸ் ஃபார் த கோட் எடிட்டிங். செகண்ட் ஒன் இஸ் JIT அண்ட் GitHub. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரௌசர். இந்த 3 விஷயமும் ரெடியா இருக்கணும், சரிதானே. நாம இந்த விஷயங்களே பெரும்பாலும் இந்த 3 வேலை தான் பயன்படுத்த போறோம். ஸோ அதனால இந்த கன்செப்ட் ரெடியா இருக்கணும். தென் மிச்ச விஷயங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணா அது அப்பப்போ நான் சொல்லுவேன். ரைட். ஸோ அப்போ நீங்க கிளியர் ஆகிக்கொள்ள வேண்டிய கன்செப்டுகள் இதுல மெயினான முதலாவது. அப்போ நீங்க மெயினா இந்த கோர்ஸுக்குள்ள வாரீங்கன்னா இந்த 3 டூல்ஸும் இருக்கணும். முக்கியமா GitHub அக்கௌண்ட் திறக்கிறதும் இந்த விஷயம். I will share that. நான் வேணும்னா உங்களுக்கு அந்த லிங்கை குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அதுல GitHub அக்கௌண்ட் JIT கன்செப்ட் இருக்கிறது இருக்கு. ஸோ எடுத்துக்கொள்ளுங்க. பட் நீங்க இந்த விஷயத்தோட ரெடியா இருக்கணும். ரைட். அடுத்த விஷயம், நான் டாஸ்க்களை பற்றி கதைச்சிடுறேன். ரைட். ஸோ அது என்ன டாஸ்க் என்ற விஷயங்கள்னு சொன்னா யா. ஸோ ஊக்கஸால உங்களுக்கு மேபி லைக் ஸ்டார்ட் அப்ஸுக்குள்ள உங்களுக்கு ஊக்கஸ் கன்செப்ட்ல நான் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் டாஸ்க் ஷீட்ஸ் வந்து தந்திருப்பேன் குரூப்ல. ரைட். ஸோ I'll show it to you like day 1 போட்டு ஒரு கன்செப்ட் தந்திருப்பேன். ரைட். திஸ் இஸ் த ஆக்சுவல் திங். இது என்னடா அப்ப இதுல என்ன இருக்கு என்றதே புரியாமல சில பேர் இல்ல பல பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. த ஃபர்ஸ்ட் திங், இதுல என்னென்ன விஷயம் நான் சொல்லணும்ன்றதை சொல்லிடுறேன். ரைட். கணக்கு பேர் நினைச்சிருக்கிற விஷயம், இது என்ன day 1 மண்டே சொன்னா இது ஆக்சுவலி ஒரு டெம்ப்ளேட். என்ன டெம்ப்ளேட், என்ன விஷயம்னு சொன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் இப்படித்தான் போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிள் உங்களுக்கு தந்திருக்கு. இது கம்பல்சரியான திங் இல்ல. நீங்க 3 மாசம் கோர்ஸ் முடிச்ச பிறகு இன்டர்ன்ஷிப்ல இருக்க போற உங்களுக்கு தொடக்கத்துல இப்படித்தான் இருக்கும். ஸோ இப்படித்தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஒரு டம்மி டாஸ்கள் தரப்படும். ஸோ அதுக்கான ஒரு கன்செப்ட் இப்படியே நான் தந்திருக்கேன். எப்படி தொடங்குவீங்க வேலை, எப்ப தொடங்குவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்டா ரிமோட் ஒர்க் செய்யறீங்கண்டா வீட்டு இருந்துகிட்டே நீங்க எப்படி இந்த ஷெடியூலை மேனேஜ் பண்ணுவீங்க என்றதுதான் இதுல கதைச்சிருக்கேன். ஸோ அதீஷா, கிரிஷ், சௌமியா அண்ட் ஸ்வேதா. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பி அவேர் ஆஃப் லைக் ஸோ ஆக்சுவல் ரூட்டின் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற இந்த டாஸ்க்ல ஒரு கன்செப்ட். அப்படி பார்த்தா நீங்க day 1 அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாள் இண்டிபெண்டா உங்களை ஒர்க் பண்ண விடுவோம்.
ஒரு பேசிக் டம்மி டாஸ்க் வந்து. ஸோ அதுக்கான ஒரு கன்செப்ட் நீங்க இப்ப இருந்து ரெடி ஆகிக்கொள்ளலாம். நாங்க படிக்க 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 நீங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்டை வந்து ட்ரை பண்ணலான்றதான் வழியா. இப்ப நீங்க மார்னிங் 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்க விஷயம் இல்ல. பட் இந்த 3 மாசம் முடிய நீங்க அப்படித்தான் இருந்து பழகணும். ஏன்னா அங்கால வரப்போற ஒரு 1 to 3 months ட்ரைனிங், அதுக்கு தான் சொன்னேன். ரைட். ஸோ இப்போதான் அதுக்கு இதுல ஒரு அப்ளிகேஷனை பற்றி காய்ச்சிருக்கேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் செட்டப் பேசிக்ஸ் இருந்தா நீங்க 9 மணிக்கு என்ன ஓரியன்டேஷன் ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறீங்க, என்வாரன்மெண்ட் செட்டப், தட் இஸ் ஆக்சுவலி என்னது விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஜிட், ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. தட் இஸ் அ திங். தென் ஒரு பிரேக், தென் அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் லே அவுட் பிளான் பண்றீங்க, எப்படி சாஃப்ட்வேரை தொடங்க போறீங்க, தீஸ் ஆர் த ஸ்டப்ஸ். ஸோ நீங்க அப்பப்போ படிக்கும் போதே இந்த விஷயங்களை வச்சு இது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. டே 1 ஒரு நாளைக்கு நீங்க இந்த டாஸ்க்கும் செய்யறீங்களான்னு பாருங்க. ரைட். அப்ப என்னென்ன விஷயம் கடைசியில் உங்களுக்கு இருக்கணும்ன்றதை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதுக்குரிய கமாண்டுகள் இதுல தந்திருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி ஜிட்ஹப் எப்படி கமாண்ட் பண்ற விஷயங்கள். அதே மாதிரி டே 2 டே 3 இதுதான் அந்த தந்த விஷயம். பிறகு இதை பார்த்து கணக்க குழம்புவோம், இது என்னது எங்களுக்கு புரியல என்ன செய்யறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரைட். ஆக்சுவலி உங்களுக்கு நான் இது தந்திருக்கேன் இனிஷியலா முதலே உங்களுக்கு தரதுக்கு. தட் இஸ் த திங். ரைட். பட் இனிஷியலா நான் இதை பற்றி ஒரு கிளாஸஸ் நடக்கும்போது லைக் இந்த கோர்ஸுக்கான உண்மையான கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நான் எடுத்திருப்பேன், தொடங்கி இருக்கலாம்னு சொல்லி தொடங்க வலிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 2 பேர் பிரச்சனை ஒன்று வந்துட்டு. ஸோ அதில் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தந்திருப்பேன். ஃப்ரெட் அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஷாப் லெவல் 1 ஒர்க் ஷாப் லெவல் 2 வச்சு செய்ய சொல்லி. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியாது. பட் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. ஸோ இருந்து இந்த விஷயத்துக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த டே 1ல டே 10 எப்படி செய்யலாம்ன்றதை ட்ரை பண்ணி கொண்டு இருங்க. பேக் எண்டில் உங்களுக்குரிய சைட்ல என்னட்டு அதை பற்றி பெருசா கணக்க யோசிக்க வேணாம், கதைக்க வேணாம். அதை ஒரு பக்கம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பட் நாங்க படிக்க போற விஷயம் எங்க தொடங்க போதுன்னா HTML இருந்து தான் தொடங்கும். நான் சொன்ன மாதிரி ரோட் மேப்ல சொன்னா HTML தொடர்ந்து தான் CSS, ஜிட் அண்ட் ஜிட் ஹப், அதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், அதுக்கு பிறகு நோட்.js இப்படி போகும். 3 ப்ராஜெக்ட் நீங்க செய்வீங்க. அண்ட் 3 மாச கோர்ஸுக்கு பிறகு நீங்க 1 monthல இருந்து 3 months வரைக்கும் இன்டர்ன்ஷிப் நீங்க செய்ய வேண்டி வரும். மேபி லைக் நான் பெயிண்ட் ட்ரைனிங். ரைட். ஸோ ஆக்சுவலி நீங்க படிக்கிறது வந்து எதை டார்கெட் பண்ணி, வெப் டெவலப்பரை டார்கெட் பண்ணி. பட் இன்னொரு டெவலப்மெண்ட் சைட் இருக்கு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். சரிதானே? ஸோ இந்த விஷயங்களும் முதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அதுக்கு நீங்க என்னென்ன சாஃப்ட்வேர்கள் ரெடியாக இருக்கணும். முதலாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட், ரெண்டாவது GitHub அக்கௌண்ட் அண்ட் ஜிட் லோக்கலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரௌசர் ஷுட் பி தேர் இன் யுவர் கம்ப்யூட்டர். இந்த விஷயமும் கிளியரா இருக்கணும். அண்ட் தென் இனி அடுத்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி அப்ப இந்த கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, லைக் இங்க ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் எடுக்கிறதுக்குரிய கான்செப்ட்கள் இல்லை. அப்படி எடுத்தா அதுல ஒன்றுமே இல்லை. லைக் இந்த கிளாஸஸ் யூஸ்வலி 8 PM இருந்து மேபி லைக் 9:30 ஓ 10 வரைக்கும் நடக்கலாம். ஒவ்வொரு நாளும் இல்லை, மேபி லைக் மண்டே டு தேர்ஸ்டேக்குள்ள 2 to 4 கிளாஸஸ் நடக்கலாம். அப்போ மண்டே டு தேர்ஸ்டே நடக்கலாம், அல்லது மண்டேயும் வெனிஸ்டே நடக்கலாம், அல்லது டியூஸ்டேயும் தேர்ஸ்டே நடக்கலாம். மேபி லைக் 2 கிளாஸஸ் மினிமம், மேக்ஸிமம் 4 கிளாஸஸ். அதே மாதிரி தேவைப்பட்டால் இங்க ஒரு வேளை பேலன்ஸ் பண்ணாட்டி சாட்டர்டே சண்டேயும் கிளாஸஸ் நடக்கலாம். அப்ப ஆக்சுவலி வீக்லி நான் 2 to 4 கிளாஸஸ் கட்டாயம், மேபி லைக் 4 கிளாஸஸ் கட்டாயம் கவர் பண்ணணும் என்ற அப்பதான் சிலபஸுக்கு ஓகே இருக்கும். ஸோ ஒரு வாரத்துல 4 கிளாஸஸ் எடுக்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ இது மண்டே டு தேர்ஸ்டே இல்லை சாட்டர்டே சண்டேக்குள்ள வச்சு கவர் பண்ணுவோம் 8 மணிலேருந்து. அண்ட் தென் இதுல அடுத்த விஷயம் சொல்ல வேண்டியது, ஸோ இந்த டைம்ல செய்ய போற எல்லா கிளாஸ் கன்செப்ட்களும் ரெக்கார்டிங்ஸா, ஸோ கிளாஸ் ரெக்கார்டிங்ஸா உங்களுக்கு லிங்க், யூடியூப் லிங்கா தரப்படும். அதை நீங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பப்ளிக்கா விட முடியாது, ரைட்? ஸோ அதனால அப்படி இருக்காது. பட் நீங்க பார்க்குற மாதிரி உங்களுக்கு அது தரப்படும். அது குரூப்ல ஷேர் பண்ணப்படும். அண்ட் இஃப் எனி மெட்டீரியல்ஸ் நீடட் டு ஆஸ் அ ரிஃபரல் திங்ஸ், நான் அதற்குரிய மெட்டீரியல் கன்செப்ட்களும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சரியா? அதனால யூ நோ நீட் டு வரி அபவுட் தட், ரைட்? ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸோ கிளாஸஸ் அப்படின்றது என்ன விஷயம்ன்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இப்போ எங்க தொடங்கணும் அப்படின்றத விஷயம். இப்போ மோஸ்ட்லி நான் டேக் எடுத்தா மேபி லைக் கொண்டு விடுவாங்க, மேபி லைக் நான் செவ்வாய்க்கிழமை நீ கிளாஸ் இருப்பேன். அப்படி இல்லாட்டி மேபி லைக் நாளைக்கு அல்லது புதன்கிழமைக்குள்ள உங்களுக்கு அந்த தியரி செஷனை எடுத்துட்டு தான் இனி உங்களை கொண்டு போவேன். தேவைப்பட்டால் எல்லா நாளும் கிளாஸஸ் எடுக்க வேண்டி வரும் முதல் மாசத்துக்கு. அதாவது மண்டே டு தேர்ஸ்டே இல்லை சாட்டர்டே சண்டே. அப்படி ஏன்னு சொன்னால் கிக் ஸ்டார்ட்ன்றது கொஞ்சம் கூடுதலாக மெனக்கடணும். அதுக்காக உங்களோட சைட்ல நீங்க என்ன செய்யணும் இந்த 2 நாளைக்குள்ள அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. இந்த 3 சாஃப்ட்வேர் டூலையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு, ரெடி ஆகிட்டு நீங்க செய்ய வேண்டியது HTML மட்டும்தான் கோ த்ரூ பண்ணணும். வேற ஒன்றும் பார்க்கக்கூடாது. HTML5 நீங்க சிம்பிளி W3 ஸ்கூல்லேயே இருக்கு, இல்லைன்னு இல்லை. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்றதை பார்ப்போம், நீங்க என்ன செய்றீங்கன்றது. அதை தவிர எங்களுடைய அகாடமி சைட்லயே, எங்களுடைய அகாடமி யூடியூப்லயே சேனல்லயே
ரைட். ஸோ ஒர்க் ஷாப் லெவல் 1 லெவல் 2 இருக்கு. நீங்க லெவல் 1 ஜஸ்ட் ரிஃபர் பண்ணி பாருங்க, முடிஞ்சா. தேவையில்லை என்ற பல தடவை அதை சொல்லிட்டேன், அது நீங்க பார்த்தீங்களா தெரியல. பட் HTML5ல நீங்க பார்க்கணும். ஸோ என்னென்னு பார்த்துடும், நான் அதை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் அதை என்னென்ன கதைப்பண்றதை அடுத்த கிளாஸ் கதைப்பேன். பட் என்னென்னு நீங்க பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு HTML பேசிக்கா இருந்தா ஒரு வெப் பேஜ்ல என்னென்ன விஷயம் பேசிக்கா உங்களுக்கு கொண்டு வந்து தெரியணும்டா, ஒரு வெப் பேஜ்ல ஹெட்டிங், இமேஜ், paragraph, right, table, form, division, menu bar, maybe like இதுல இந்த டிவிஷன் வரைக்கும் இந்த விஷயமாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் லிங்க், ஆங்கர் டேக் என்ன. ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க தெரியணும். இதுதான் கன்செப்ட் பேசிக்கா. ஸோ இதுகளை தான் நீங்க பார்த்து வைக்கணும் நெக்ஸ்ட் கிளாஸுக்குள்ள. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு என்னென்ன கதைப்பேன் என்றால், இன்டர்நெட் கன்செப்ட், இன்டர்நெட் டெக்னாலஜிஸ், வெப் ப்ரௌசர்ஸ், எப்படி மேர்ன்ஸ்டேக் வேலை செய்யுது, எப்படி நாம ப்ராஜெக்ட் எதை சொல்றோம், ஜிட்ஹப் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் கதைச்சு முடிச்ச பிறகு தான் நாங்கள் இந்த கோர்ஸுக்குள்ள போவோம். திஸ் இஸ் த ஆக்சுவல் திங் நாங்கள் இனிஷியலி கவர் பண்ண போகிற விஷயம். அப்பயே இதை முதலே சொல்லியிருக்கேன்னா நீங்களும் தேடி பார்த்து கொண்டு வந்தால் இன்னும் உங்களுக்கு வழங்க வாய்ப்பு கூட. தட் இஸ் திங் ஆக்சுவலி, ரைட். ஸோ ஐ திங்க் இன்றைக்கு நான் ஓவரால் செஷனுக்கு சொல்ல நினைச்ச விஷயங்கள் இதுதான். ஸோ இனிஷியலா உங்களோட சைட்ல என்னென்ன டவுட்ஸ் அண்ட் கேள்விகள், என்னென்ன விஷயங்கள் என்னட்ட கேட்க வேண்டி இருக்கு. ஐ வில் கிவ் யூ 1 minute ஃபார் தட். நீங்க ஏதாவது என்னட்ட இந்த கோர்ஸ் சம்பந்தமா அல்லது இந்த ஃபீல்டு சம்பந்தமா என்னட்ட ஏதாவது கேட்க இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். ஐ வில் கிவ் யூ 1 minute ஃபார் தட். கமா எதுவாக இருந்தாலும் chatல போடுங்க. ஐ வில் go through it and I will give a short reply for that. Come on. ஸோ இதுல ஒரு ஆள் டவுட் கேட்டிருக்காங்க. வெரி குட் கிரிஷ், ரைட். ஸோ இன் நோட் ஜேஎஸ்ல use Express.js framework for React and frame. Yes, Krish. So first thing, but அதை நான் சொல்லிடுறேன். ஸோ மேர்ன் என்று வந்துட்டாலே கிரிஷ், ரைட். ஸோ மேர்ன் என்று வந்துட்டாலும் நம்ம மேர்ன் ஃபுல் ஸ்டேக்கும் கதைப்போம். ஸோ எக்ஸ்பிரஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ பெருசா இல்லை, பட் லிட்டில் பிட், ரைட். ஸோ என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வரும்போது கட்டாயம் மேர்ன் என்ற ஒரு கதை தான் கதைக்கிறோம். ஸோ மேர்ன் என்று வந்துட்டாலே லைக் ஃபர்ஸ்ட் திங் எம். ஸோ எம்ன்றது மொங்கோ DB, E Express framework, you know that, right? So Express, and R is for React front end concept, right? And N means node. So in the நாலு விஷயமும் நாம cover பண்ணுவோம். இதுல most importantly these are the crucial parts, right? But Expressum cover all full, right? That is the thing, Chris. Okay, yeah. Any questions? Any other questions? வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ், ஏதாவது விஷயங்கள்? லைக் நான் சொன்ன இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ்ல, இந்த பிரீஃப்ல, இந்த உள்ளடக்கத்துல, இந்த சுருக்கத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், கேள்விகள் இருக்கா? அல்லது இந்த கோர்ஸ் சம்பந்தமா, அல்லது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமான்னு கேட்கறேன். ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் இன்றைக்கு ஒன்றும் புதுசா படிப்பிக்கல, நான் ஜஸ்ட் அறிமுகம் தான் தந்திருக்கேன். இன்றைக்கு நான் தொடக்கி ஆகணும், அப்பதான் நான் கொண்டு விட்டனால அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கொண்டு போகலான்றதுக்காக மட்டும்தான். ஸோ யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னு இருக்கா கேட்க? All right. So I think எல்லாருக்கும் ஓகே. ஸ்வேதா, சௌமியா, அண்ட் கிரிஷ் அண்ட் அதீஷா, ரைட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டப்ஸ். இன்றையிலேருந்து வடிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல் விஷயம், இன்றையிலேருந்து நான் போடுற எல்லா கிளாஸஸ்க்கு வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதுக்குரிய லிங்க்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் தரப்படும். ரெண்டாவது விஷயம், மெட்டீரியல்ஸ் என்ன இருந்தால் நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மூன்றாவது விஷயம், எந்த ஒர்க் தந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
3 மாசத்துக்கு என்ன படிப்பிக்கிறனோ அதை படிச்சா மட்டும் காணாது. அதை நீங்க அடுத்தடுத்த அந்த ஒரு நாள் கேப் வருது இல்லையா, அந்த நாட்கள்ல நீங்க வேற வேற எப்படி எல்லாம் செய்யலாம்னு ட்ரை பண்ணி பார்க்காமல இந்த 3 மாச கோர்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. முதல் நாளே சொல்லியிருக்கேன். நான் சொல்லித்தரதை மட்டும் நீங்க அப்படியே செஞ்சுட்டு வருவீங்களா இருந்தா, செஞ்சு பார்த்துட்டு ஓகே விளங்கிட்டு அப்படின்னு விடுவீங்களா இருந்தா உங்களால டெவலப்பர் ஆக முடியாது. நீங்க நான் சொல்லி தந்ததை வச்சு வேற எப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சா மட்டும்தான் உங்களால 3 மாசம் விளங்கி கொள்ள முடியும். தென் அந்த விளங்கி கொண்டு வச்சு அடுத்த 3 மாசம் ட்ரைனிங்கை செய்ய முடியும். அப்பதான் நீங்க டெவலப்பரா ஃபுல்லா இந்த 6 மாசத்துல வர முடியும். சும்மா படிச்சுட்டான் சர்டிபிகேட் எடுத்துட்டோன்றதுக்காக டெவலப்பரா வர முடியாதுன்றதை முதலே சொல்லிடுறேன். ரைட். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருந்தால் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். டீப் டைவ் வித் த தியரி பார்ட். தென் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள்ல நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லுவேன். ரைட். திஸ் இஸ் த ஆக்சுவல் திங். ஐ ஹோப் யூ காட் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த இன்ட்ரடக்ஷன்ஸ். லைக் நான் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை செய்வேன். பட் தயவு செய்து வரப்போகிற 3 மாசத்துக்கு லைக் 6 மந்த்துக்கு put your effort at your best level, right? Okay. So thank you so much. If you have like எல்லாம் ஓகேன்னு சொன்னா you can leave right now. Thanks so much. Have a good night. Bye bye.